போலண்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சுங்க. இருந்தாலும் எப்போ வெளியில போய் சாப்பிடணும்னு நெனச்சாலும், ஃபர்ஸ்ட்டு என் மைண்டுக்கு வரது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சூப்பரா சாப்பிடலாம் அப்படின்னு தான். இன்னைக்கு என்னமோ தெரியல, கெபாப் சாப்பிடணும்னு ஆசை வந்தது. புதுசா நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத கடையில தான் போய் ட்ரை பண்ணுவேன்னு அடம் புடிச்சு கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி இந்த கடைக்கு வந்தேங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது கடையே காலியா இருக்கு. அப்பவே வந்து நான் உஷாராயிருக்கணும். பட் இருந்தாலும் பரவால்ல, வீக் டேஸ் அதனால காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கெபாப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிவிட்டு கடையை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கடை ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊரில் வந்து எப்படி ஷவர்மா ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து கெபாப் வந்து ஃபேமஸ்ஸு. நிறைய இடத்துல வந்து நீங்கள் கெபாப் ஷாப் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து கெபாப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் இங்கேயும் வந்து கெபாப் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இப்படி சொதப்புவாங்க நான் நிஜமாவே நினைக்கல. நீங்கள் பில்லிங் பண்ணும்போதே வந்து உங்கள் கையில் இந்த மாதிரி டிவைஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. உங்கள் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் வந்து ஒரு பீப் சவுண்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஆர்டரை கலெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே இந்த மாதிரி டிவைஸ் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஆர்டரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது இது சிக்கன் கெபாப் கிடையாது, வெஜிடபிள் கெபாப்னு. ஏன்னா சிக்கனை தேட வேண்டியதாக ஆயிடுச்சு. அவ்வளோ வெஜிடபிள் ஸ்டஃபிங் போட்டு சிக்கன் கொஞ்சமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.